இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திங்கள்லேருந்து சனி வரைக்கும் மதியம் 3 மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற கல்யாண பரிசு சீரியல் மல்லிகாவை பற்றி தான் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஃப்ரீ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். கல்யாண பரிசு சீரியல் மல்லிகாவோட உண்மையான பெயர் மோனா பேத்ரா. இவங்க கர்நாடகாவில் இருக்கிற ஹாசன்கிற இடத்துல ஜூன் 12, 1981 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு தற்போது வயது 37. மோனா சென்னையில் இருக்கிற சிஎஸ்ஐ எவர்ட் மெட்ரிகுலேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையில் இருக்கிற எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காங்க. மோனா 2003 வருடம் பிப்ரவரி 5 அங்குஷ் பேத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு விபானு ஒரு மகளும் இருக்காங்க. மோனா தன்னோட கேரியரை ஒரு சாதாரண மேடை பாடகியாக தான் ஆரம்பித்தாங்க. இவங்களோட காலேஜ் ஃப்ரெண்டான மிஸ்கின் மூலமாக லோன் வுல்ஃப் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் அவர் இயக்குன ஓனாயும் ஆட்டிக்குட்டியும் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. ஓனாயும் ஆட்டிக்குட்டியும் படத்தோட பிரேசிலா கேரக்டர் மூலமாக மோனா ஒரு நடிகையாக அறிமுகமானாங்க. தொடர்ந்து சிகரம் தொடு, ஆரம்பம், மகளிர் மட்டும், கதம் கதம், சங்கிலி புங்கிலி கதவு தர, துலாம், கட்டப்பாவை காணோம் போன்ற தமிழ் படங்களில் நடிச்சிட்டு வர்றாங்க. தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்த மோனா வேணுஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் தயாரிப்பில் ராம் யுனைக்கோட இயக்கத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகின ஆஃபீஸ் சீரியல் மூலமாக சின்ன திரையில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ஆண்டாள் அழகல் சீரியலோட தொடர்ச்சியாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகின பகல் நிலவு சீரியலில் ஆண்டாள்ங்கிற கேரக்டரில் நடித்தாங்க. மோனா டைரக்டர் அருண்தாசியம் இயக்குன உண்டிலி மஞ்சி கலம் முண்டு முண்டுனாங்கிற தெலுங்கு படம் மூலமாக டோலிவுட்டில் அறிமுகமானாங்க. தொடர்ந்து சரத் நர்வாட் இயக்குன சுபலேகா ப்ளஸ் லூங்கிற தெலுங்கு படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. இப்போது கல்யாண பரிசு சீரியலில் மல்லிகாங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம மோனா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்யாண பரிசு சீரியல் மல்லிகாவை பற்றினா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.